விரிவான செய்தி. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் ஒரே கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்களுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கின்றனர். குருநாகல் மாவட்டத்திலேயே இத்தகைய சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக கெஃபே எனப்படும் சுதந்திரமானதும் நீதியானதும் தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் சுட்டிக்காட்டுகின்றார். குருநாகல் மாவட்டத்தின் நிக்கவரெட்டிய பகுதியிலேயே தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளதாக கெஃபே அமைப்பு குறிப்பிடுகின்றது. சொத்துக்களுக்கு மற்றும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுத்திய சம்பவங்களும் இதில் அடங்குவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் கூறுகின்றார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் வவுனியா மற்றும் வலப்பனை போன்ற பகுதிகளிலும் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் மன்னாரில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் 2 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக கெஃபே அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை தமது அமைப்பிற்கு தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற 9 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி ரசங்க ஹரிச்சந்திர குறிப்பிடுகின்றார். ஒரே கட்சியை சேர்ந்த ஆதரவாளருக்கு இடையிலேயே இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தேர்தல் இடம்பெற்ற பகுதிகளில் தற்போது அமைதியான சூழ்நிலை காணப்படுவதாகவும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையம் கூறுகின்றது. இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 16க்கும் அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி குறிப்பிடுகின்றார். விருப்பு வாக்குகள் தொடர்பிலேயே மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் காலப்பகுதியைப் போன்று தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் குருநாகல் மாவட்டத்திலேயே அதிக அளவு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது.